ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் தே மதியழகன் தேர்தல் பிரச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளார். வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவர் மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து நடத்தும் பிரச்சாரம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் உயிர் தியாகம் செய்த ஒரு ராணுவ வீரரின் வீட்டிற்கு நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய மதியழகன் அந்த ஒரு சம்பவத்தாலேயே அப்பகுதி மக்களின் நெஞ்சங்களை நெகிழ வைத்தார். இதையடுத்து திமுக அரசின் நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட பலர் பிற கட்சிகளிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். இது திமுக கூட்டணியினருக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த மதியழகன் ஒரு சாலையோர கடையில் நின்று போண்டா சுட்டுக் கொடுத்தபடியே மக்களிடம் பிரச்சாரம் செய்தார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒரு பிரபல கட்சியின் வேட்பாளர் தானே போண்டா சுட்டு மக்களுக்கு வழங்கி வாக்கு கேட்பது அப்பகுதி மக்களை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. எங்கள் வேட்பாளர் போண்டா சுட்டுக் கொடுக்கிறாரே என்று அந்த இடமே பேசுபொருளாக மாறியது. மக்களும் உற்சாகமாக அவரை சூழ்ந்து கொண்டு உரையாடினர். முன்னதாக போச்சம்பள்ளி வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட குள்ளம்பட்டி, மிண்டிகிரி, பெரிய ஆலரஹள்ளி மற்றும் கே புதூர் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த பாமக நிர்வாகிகள் மதியழகன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். தினமும் காலை முதல் இரவு வரை இடைவிடாத மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வரும் தே மதியழகன் தனது மக்களோடு மக்களாக என்ற பிரச்சார பாணியால் பர்கூர் தொகுதியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.